Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா மதுரைக்கே ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு வகையான தண்ணி சட்னி தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ஒரு சட்னி பாத்தீங்க அப்படினா தேங்காய் வச்சு செய்யறதும் இன்னொரு வந்து வத்தல் மிளகாய் வச்சு செய்யற சட்னியும் தான். இந்த ரெண்டு சட்னியுமே நல்ல ஒரு சூடான இட்லி, தோசை அதே மாதிரி ஊத்தப்பத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சட்னியை எத்தனை பேர் மதுரையில் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து தண்ணி தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். எந்த கப்பால் நம்ம தேங்காய் எடுக்கிறோமோ அதில் 2 பங்கு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். இதில் 3 சின்ன வெங்காயமும் ஒரு 5 வெள்ளைப்பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா பிச்சு போட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்சியில் அரைக்கிறப்ப நைஸாக அரைப்படும். இதிலேயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இந்த சட்னி நல்லா சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி எவ்வளோ தூரம் உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் தண்ணி சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி சட்னி இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதோட தாளிப்பு கொடுக்கறது தான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை நைஸாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் போடுறப்ப தான் இந்த சட்னியோட அந்த தாளிப்பு கொடுக்குறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொன்னிறமாக செவந்து வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்திங்க அப்படின்னா 2 வரமிளகாலேருந்து விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு இதிலையே போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தாளிப்பு வந்து வதங்கி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் வந்து சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பரான தண்ணி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 10லேருந்து 12 வெள்ளைப்பல்லு பூண்டு, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே இருப்பு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகும் உளுத்தம் பருப்பும் 1/4 டீஸ்பூன் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச வரமிளகாவும் அதே மாதிரி ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கார சட்னி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றி இது ஒரு மிதமான தீயில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சட்னியுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த 2 சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.